வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. கோமதி மயில செலவுக்காக பணம் கொடுத்துட்டு போயிருக்க. மயில் வீட்டில் இல்லை. பாக்கியம் பணத்தை வாங்க கையை நீட்ட கோமதி அதை டீப்பாய் மேலே வச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க அந்த பக்கம் போனதும் உடனே பாக்கியம் எடுத்து பணத்தை எண்ண ஆரம்பிக்கிறாங்க. எண்ணிக்கிட்டு பேசின பேச்சுக்கு லட்சக்கணக்கில் கொடுப்பாங்கன்னு பார்த்தா வெறும் 1000 கணக்கில் தான் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு எரிச்சலாக சொல்லிக்கிட்டே எண்ணிட்டு இருக்க. கோமதி வெளியே வர்றவங்க ஆட்டோவில் ஏறுறாங்க. அந்த வீட்டோட இன்னொரு சைடு ரோட்ல இருந்து மயில் வர்றாங்க. ஆட்டோ அப்படியே யூட்டர்ன் அடிக்க மயில பார்த்துடுறாங்க. இவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மயில் வீட்டுக்குள்ள வர்றாங்க. என்னவோ வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு பாக்கியம் நிமிந்து பார்த்துட்டு இருக்க. மயில உள்ளர வர்றவங்க அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே மயில வந்ததை பார்த்த உடனே படக்குன்னு பணத்தை பின்னாடி மறைக்கிறாங்க. பாக்கியம் மயில கண்டுக்காத மாதிரி அப்படியே போக அம்மான்னு கூப்பிடுறாங்க. அப்படின்னு திரும்பி பார்க்க அத்தை நம்ம வீட்டுக்கா வந்துட்டு போறாங்க அப்படின்னு கேட்க அத்தை பெரிய அத்தை அப்படின்னு பாக்கியம் நொடிச்சிட்டு இருக்க. அம்மா அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாங்களான்னு கேட்டேன் அப்படின்னு மயிலு கேட்க ஆமாண்டிங்கிறாங்க பாக்கியம். எதுக்கு வந்தாங்கன்னு கேட்க சும்மாதான் அப்படின்னு பாக்கியம் சொல்ல சும்மா எல்லாம் வரமாட்டாங்களே அப்படின்னு மயிலு யோசனையா பார்க்க அதான் உன் வயிற்றுல வளருதுல்ல அவங்க வீட்டு வாரிசு, அந்த குழந்தை மேல அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கான், அதுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே இருந்து வந்தாங்க. நான் தான் உங்க பணமெல்லாம் எங்களுக்கு எதுக்கு, வேண்டாம் போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன்றாங்க பாக்கியம். பாம்பின் கால் பாம்பரியும்ல, அம்மாவை பற்றி மயிலுக்கு தெரியாதா என்ன? அவங்க நீட்டி முழக்கி சொன்னதை பார்த்துட்டு அம்மாவை இந்த பக்கம் அந்த பக்கம் கையின்னு எல்லா பக்கமும் பார்க்குறாங்க மயிலு. அவங்க கையில் கட்டா பணம் வச்சு மறைச்சிட்டு இருக்கிறது தெரியுது அவங்களுக்கு. அவங்க கையை பின்னாடி மறைச்சிக்கிட்டு இருக்க. ஆமாம் கையில் என்னன்னு கேட்குறாங்க மயிலு. யார் கையிலன்றாங்க பாக்கியம். உன் கையில் தானே மயிலு சொல்ல. ஒன்றும் இல்லையே அப்படின்னு குழந்தைங்க மாதிரி ஒரு கையை காட்டுறாங்க. அந்த கையை காட்டுமான்றாங்க மயிலு. அந்த கையில் ஒன்றும் இல்லடி அப்படின்னு பாக்கியம் சொல்ல மயில நம்பாம அவங்க அம்மாவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பார்வையை பார்த்துட்டும் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல அப்படின்னு பாக்கியம் கத்துறாங்க. அவங்க கிட்ட பணம் வாங்கினியா நீ அப்படின்னு மயிலு கேட்க ஆமா இப்போ அதுக்கு என்ன வாங்குற மாதிரி முகத்தை மட்டும் திருப்பிக்கிறாங்க பாக்கியம். சொல்லுமா பணம் ஏதாவது வாங்கினியா அப்படின்னு மயிலு கேட்க ஆமாண்டி வாங்கினேன், பணம் வாங்கினேன் அப்படின்னு பின்னாடி மறைச்சு வச்சிருந்த கையை முன்பக்கமாக கொண்டு வந்து பணத்தை மயிலு முன்னாடி காட்டுறாங்க அவங்க அம்மா. மயிலுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஷோ என்னம்மா எதுக்குமா பணம் வாங்கின அவங்க கிட்ட அப்படின்னு மயிலு கேட்க கொடுத்தாங்க, எப்படி வேணான்னு சொல்றதுன்றாங்க அவங்க அம்மா. கொடுத்தாங்கன்னா வாங்குவியா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு மயிலு கேட்க ஏண்டி நீ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உனக்கு பிறக்க போற பிள்ளைய வளர்ப்ப, அவன் எவ்வளோ ஒருத்தி கூட ஜாலியாக இருப்பானாமா, பிள்ளைக்கு ஆகிற செலவை அவங்களும் தான் பார்க்கட்டுமேன்றாங்க பாக்கியம். இந்த பணத்தை நீ வாங்கியிருக்க கூடாது கையை நீட்டி அப்படின்னு மயிலு ரொம்பவே நொந்து போய் டென்ஷனோட சொல்கிறாங்க. இங்கே பாருடி, இதை விட அதிகமாகவே அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி இருக்கணும், அப்புறம் அதெல்லாம் நாம கோர்ட்டு மூலமாக வாங்கிக்கலாம். ஆமாம் நீ இந்த பிச்சை காசுக்கெல்லாம் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு பாக்கியம் சொல்ல மயிலால் திட்டக்கூட முடியல. ச்சே உங்ககிட்டலாம் பேசவே முடியாதுமா, முதல்ல பணத்தை கொடுன்னு மயிலு கையை நீட்டுறாங்க. எதுக்குடின்னு அவங்க அம்மா கேட்க குடுமா அப்படின்னு மயிலு கையை நீட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஏன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு அவங்க அம்மா கேட்க பணத்தை கொடுன்னு சொன்னேன், முதல்ல பணத்தை கொடு அப்படின்னு மயிலு கேட்க பாக்கியத்தோட கையை அங்கேயே நிற்கிது. நீ சொன்னா கேட்க மாட்ட அப்படின்னு மயிலு படக்குன்னு புடுங்குறாங்க அந்த பணத்தை. ஏய் மயிலு மயிலு போற வழியில எதுவும் குப்பையில போட்டுறாத மயிலு, பணத்தோட அருமையை தெரிஞ்சுக்கிட்டு இரு மயிலு, அந்த பணத்தை என்கிட்ட குடு மயிலு, நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு பரிதவிப்பும் படபடப்புமா கேட்குறாங்க பாக்கியம். மயிலு அப்படியே எங்கேயோ வெறிச்சு பார்த்து நின்றுட்டு இருக்க மயிலு அம்மா கிட்ட குடு மயிலு மயிலு அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க பாக்கியம். ஆனால் மயிலு அசையவே இல்லை. நைட் ஆகுது. பாண்டியன், அரசி, ராஜி, கதிர், சரவணன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. கோமதி பரிமாறிட்டு இருக்காங்க. சரவணன் ஆர்வமா ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு ஒரு வாரமா சரியா சாப்பிடாத என் நாக்குக்கு இன்னைக்கு தாமா விமோச்சனமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சரவணன் சிரிப்போட சாப்பிட அதை பார்த்து கதிரும் சிரிக்கிறாரு. பாண்டியனும் கோமதியும் பார்க்க நான் நல்லா தான் சமைச்சேன், செந்தில் அண்ணனும் அப்பப்பா சமைச்சது, கிச்சன் பக்கமே வராம இருந்துட்டு பேச்ச பாரு அப்படின்னு அரசி சரவணன் கிட்ட சண்டைக்கு போறாங்க. ஆமா என்னமா பாஸ்தா எல்லாம் பண்ணினியாமே அப்படின்னு கோமதி சொல்ல நியூஸ் வந்துருச்சா அப்படின்னு அரசி ஆர்வமாக கேட்குறாங்க.
ஆமான்னு கோமதி தலையாட்ட. பண்ணுனேம்மா, ஆனால் அதை சாப்பிட இவங்களுக்கெல்லாம் தான் கொடுத்து வைக்கல அப்படின்றாங்க அரசி. நல்ல வேலைம்மா, யாரும் சாப்பிடலான்னு போனோம். அதுக்குள்ளதான் உங்க சின்ன அண்ணன் சம்பவத்தை பண்ணிட்டாருல, அதை பார்த்துட்டு அந்த பாஸ்தாவை மறந்துட்டோம் இல்ல அப்படின்னு தங்கச்சிக்கிட்ட கேட்க முறைக்கிறாங்க சரவணன். அண்ணே போதுண்ணே, ரொம்ப தான் கிண்டல் பண்றேண்ணே அப்படிங்கிற கதிர். ஆமா அம்மா, அங்க சாப்பாடெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறாரு. டேய், சுரேஷ்னு ஒரு தம்பி வந்தான்ல, அந்த தம்பியோட அண்ணன் பொண்டாட்டி அழகு மலர்னு பேரு. அடா அடா அடாடா, எப்படி சமைக்கிறா தெரியுமாடா அப்படின்னு கோமதி ஆச்சரியமா சொல்ல. அப்புறங்கிற மாதிரி பாக்குறாரு கதிர். அருமையான கை பக்குவம்டா. ஆனா என்ன பாவம், அந்த பொண்ணை எப்போ பார்த்தாலும் சமையல் கட்டிலேயே போட்டு வச்சிருக்காங்கடா அப்படின்னு கோமதி சொல்ல. அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சிரிக்க, கதிரும் லைட்டாக சிரிக்கிறாரு. அப்போது ஒரு கையை மட்டும் நீண்டு அவங்க வீட்டு கதவை தட்டுது. எல்லாருமே கதவு பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யார் இந்த நேரத்தில் கதவு தட்டுறாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் கோமதி நிதானிச்சு பார்த்துட்டு கதவு கிட்ட போகிறாங்க. எல்லாரும் கதவையே திரும்பி பார்க்குறாங்க. அதுக்குள்ள அந்த கை இன்னும் 2 தடவை கதவை தட்டிடுது. கோமதி வந்து 2 கதவையும் திறக்க வெளியே மயில் நின்றுட்டு இருக்காங்க. கோமதியை பார்த்து மயில் அப்படியே ஸ்டன்னாக்கி நிற்க, மயிலை பார்த்து கோமதி அப்பட்டமாக அதிர்ந்துடுறாங்க. மயிலு அப்படின்னு கோமதி சொல்ல எல்லாருமே படார்னு திரும்பி பார்க்குறாங்க. சரவணனும் பாண்டியனும் ரொம்பவே அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. என்ன பிரச்சனை என்னன்னு தெரியலையேன்னு அரசி வேகமாக அவங்க அம்மாவுக்கு துணையாக இருக்க போகிறாங்க. கூடவே ராஜையும் போகிறாங்க. மயில கதவை திறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்து நின்னுக்க கோமதி ஒரேட்டு வெளியே வந்து என்ன மயிலன்னு கேட்குறாங்க. இந்த நேரத்துக்கு வந்திருக்க அப்படின்னு கொஞ்சம் திகிலோட கேட்குறாங்க கோமதி. ஏன்னா மயில் முன்னாடி செஞ்சு வச்சிருந்த சம்பவம் அப்படி. அரசி ராஜினி எல்லாருமே வந்து நிற்க நல்லா இருக்கியா ராஜின்னு கேட்குறாங்க மயில். நான் நல்லா இருக்கேன்க்கா, நீங்கன்னு கேட்குறாங்க ராஜி. நல்லா இருக்கேன்றாங்க மயில். ராஜி கேட்க தடுமாற்றமும் பயமா இருக்கு. கோமதி ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே அக்கா உள்ளர வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்க உள்ளர இருக்க மற்றவங்க இங்கேயே ஷார்ப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. பேக்கை கழட்டுற மயிலு உள்ளர இருந்து பணத்தை எடுத்து இந்தாங்கன்னு கோமதி கிட்ட நீட்டுறாங்க. என்ன இதுன்னு கோமதி கேட்க உங்க பணம் தான், திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு மயிலு சொல்ல ஏய் அப்படின்றாங்க கோமதி. பாண்டியன், சரவணன், கதிர் 3 பேரோட பார்வையும் காதும் அங்கதான் இருக்கு. நீங்க வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்ததா அம்மா சொன்னாங்க. அம்மா இந்த பணத்தை வாங்கி இருக்க கூடாது. நான் வீட்டுல இருந்திருந்தா நிச்சயமா இந்த காசை வாங்கி இருக்க மாட்டேன்றாங்க மயிலு. இது உனக்காக கொடுத்த பணம் இல்லம்மா, உன் குழந்தைக்காக கொடுத்த பணம்ன்றாங்க கோமதி. தெரியும்ன்றாங்க மயிலு. ஆனாலும் வேண்டாம் அப்படின்னு மயிலு பணத்தை நீட்ட. ஆமா நீ ஏன் இப்படிலாம் பேசுறேன்றாங்க கோமதி. என் குழந்தைய பத்தி யோசிச்சதுக்கு ரொம்ப நன்றி. வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து உதவி பண்ணணும்னு நினைச்சதுக்கும் ரொம்ப நன்றி. ஆனா என்னால இந்த பணத்தை வாங்க முடியாது அப்படின்னு மயிலு நீட்டிக்கிட்டே இருக்க. ஏன் முடியாதுன்னு கேக்குறாங்க கோமதி. ஏன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். என்னையும் என் குழந்தையையும் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க மயிலு. இல்லம்மா ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு நிறைய இருக்கும்ல அப்படின்னு கோமதி கேட்க எனக்கு தெரியும், என்னால இந்த செலவெல்லாம் பாத்துக்க முடியும்ன்றாங்க மயிலு. ஏய் எம்பட்டுன்னு தான் நீ பாப்ப அப்படின்னு கோமதி கேட்க என் பிள்ளைக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் என்னால பாத்துக்க முடியும். நீங்க பணமெல்லாம் ஒன்னும் கொடுக்க வேண்டாம், இதை வாங்கிக்கோங்கன்னு நீட்டிகிட்டே இருக்காங்க மயிலு. கோமதி அசையாம நிக்க இந்தாங்க வாங்கிக்கோங்க பிடிங்க அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி அதுல பணத்தை வச்சிடுறாங்க மயிலு. அக்கா அப்படின்னு ராஜியும் கூப்பிட சரி நான் கிளம்புறேன் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு மயிலு படக்குன்னு திரும்பி நடக்க மயிலு மயிலு மயிலுன்னு கோமதி கூப்பிட அவங்க திரும்பி கூட பார்க்காம போயிடுறாங்க. அவங்க ஆட்டோ கிட்ட வந்து திரும்பி பார்க்க 3 பேரும் இவங்களையே பார்த்துட்டு நிக்கிறாங்க. ஆட்டோ வெயிட்டிங்ல இருக்க மயில் அதுல ஏறிக்க போலான்னு சொல்ல ஆட்டோ கிளம்பிடுது. கோமதி அப்படியே திகச்சு போய் நின்றுட்டு இருக்க. அம்மா நீ வாமான்னு அரசி அவங்க கையை பிடிக்கிறாங்க. ராஜியின் சங்கடத்தோட வாங்கத்தன்னு சொல்ல கோமதி உள்ளர திரும்புறாங்க. 3 பேரும் உள்ளர வர அரசி கதவு சாத்துறாங்க. கையில கொண்டு வந்த பணத்தை பாண்டியன் கிட்ட காமிச்சுக்கிட்டு கொடுத்த பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு கோமதி சொல்ல எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேங்கிறாரு அவரு. கோமதி சைடா சரவணனை பார்த்து ஒரு முறைக்க அம்மா ஏம்மா நீ அவளுக்கு பணம் கொடுக்க போனேன்னு கேட்குறாரு அவரு. அந்த பிள்ளைகிட்ட பணம் கொடுக்க சொல்லி உங்ககிட்ட சொல்லி பார்த்தேன், நீ கொடுக்க போக மாட்டேன்னு ரொம்ப பெருசா திமிரா பேசுன அப்படின்னு பாண்டியன் சொல்ல அதுதான் என்கிட்ட கொடுக்க சொன்னாரு. எனக்குமே அவளுக்கு ஆதரவா இருக்கிறது தான் சரின்னு பட்டுச்சு அப்படின்னு கோமதி ஓரப்பறவையா பார்த்துக்கிட்டே சொல்றாங்க.
தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சரவணன் சொல்ல கோமதியும் பாண்டியனும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அவளோட திமிரு இந்த நிமிஷம் வரையில அடங்கவே இல்லை. அதான் அவ பெரிய இவ மாதிரி பணத்தை கொண்டு வந்து திருப்பி கொடுத்துட்டு போறா. தப்பு பண்ணது பூரா அவளும் அவ குடும்பமும். ஆனா கடைசியில நியாயவாதி மாதிரி பேசிட்டு போறா. நாம இப்ப கெட்டவங்களாயிட்டோம் இல்ல அப்படின்னு சரவணன் மனசுல இருக்கிறத பூரா வெளியே கொட்டி கொப்பளிக்கிறாரு. அவர் மனசுல மட்டும் இல்ல, நிறைய பேரோட மனசுலயும் இருக்கிறது இதுதான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஏதோ நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறாங்களேன்னு தான் தோணுது நிறைய பேருக்கு. அங்க வந்து ஏதாவது சொல்லி இருப்பேன், அப்புறம் அதை வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாங்கல்ல, அதனாலதான் அமைதியா இருந்துட்டேன்றாரு சரவணன். அமைதியா இருந்தல்ல, அந்த அளவுக்கு சந்தோஷங்கிறாரு பாண்டியன். இனிமேலும் அதே மாதிரி இருக்க பாரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரவணன் ஏதோ சொல்ல வாயை திறக்கிறாரு. சாப்பிட்றா அப்படின்னு திறந்த அவரோட வாய்க்கு வேற ஒரு வேலையை கொடுக்குற பாண்டியன், உட்காருங்க உட்காந்து சாப்பிடுங்கன்னு ராஜியையும் அரசியையும் பார்த்து சொல்றாரு. அவங்க 2 பேரும் உட்காரு. கோமதி சரவணனை முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. கதிருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி சங்கடமா ஃபீல் பண்றாரு. பாண்டியனுக்கு தான் அதுக்கப்புறம் சாப்பாடே இறங்கல. அவர் யோசனையை அப்படியே கோமதியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிக்கிற சரவணன் வெளியே வந்து அஞ்சலி கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஃபோன்ல நீ சாப்பிட்டியான்னு கேட்க, நான் சாப்பிட்டேன். ஆமா, ஏன் காலையிலேருந்து ஃபோனே பண்ணலைன்னு கேட்குறாங்க அஞ்சலி. பிஸியாக இருந்தியான்னு கேட்க, ஆமா கொஞ்சம் பிஸி தாங்கிறாரு சரவணன். மதியம் உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் எங்கள் அப்பா தேவையில்லாமல் கொஞ்சம் பேசி கடுப்பேற்றி விட்டுட்டாரு அப்படின்னு சரவணன் சொல்ல, ஏன் என்னாச்சு சரவணா அப்படின்றாங்க அஞ்சலி. என்கிட்ட மயில பார்த்துட்டு பணத்தை கொடுத்துட்டு வான்னு சொல்றாரு அப்படின்னு சரவணன் சொல்ல அஞ்சலியோட முகம் அப்படியே வாடி போயிடுது. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதுக்கு அப்பா கோவிச்சுக்கிட்டாரு. அதோட சும்மா இருக்காம அம்மா கிட்ட சொல்லி பணத்தை கொண்டு போய் கொடுக்க சொல்லி இருக்காரு. அம்மாவும் போய் அவங்க வீட்டில் அவங்க அம்மா கிட்ட பணத்தை கொடுத்துருக்காங்க. மயில் என்னமோ பெரிய இவளாட்டம் எங்கள் வீட்டுக்கு வந்து கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போறாங்கிறாரு சரவணன். அஞ்சலி அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, அவ பண்றது ஒரு பக்கம் பத்தாதுன்னா எங்க வீட்டுல இன்னொரு பக்கம் கடுப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றாரு அவரு. அப்பா அம்மா பண்றதாவே இருக்கட்டும், தங்கமயில் பண்றதாவே இருக்கட்டும், ரெண்டுமே தப்பு இல்லையே சரவணா அப்படின்றாங்க அஞ்சலி. என்ன அஞ்சலி நீயும் புரியாம பேசுற அப்படின்னு சரவணன் கேட்க, என்னதான் நீயும் தங்கமயிலும் பிரியறதா முடிவு எடுத்தாலும் உங்க 2 பேருக்கும் நடுவுல பொதுவா ஒரு குழந்தை இருக்கு. குழந்தைய சுமந்துட்டு இருக்கவங்களுக்கு ஃபினான்சியலா சப்போர்ட் பண்றது உன்னோட கடமை தானே. அதை தான் உன் வீட்டில் இருக்கவங்களும் செஞ்சாங்கன்றாங்க அஞ்சலி. அதான் அவ அந்த காசை வேணான்னு திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாளே அப்படின்னு சரவணன் சொல்ல லைட்டா சிரிக்கிற அஞ்சலி. அது அவங்களோட சுயமரியாதை. நீயும் அவங்கள நிறைய காயப்படுத்தியிருக்கல்ல சரவணா அப்படிங்கிறாங்க அஞ்சலி. இப்ப என்ன சொல்ல வர்ற, நான் கெட்டவன் இல்ல அப்படின்னு சரவணன் கேட்க, ஐயோ நான் அப்படிலாம் சொல்லலை. எல்லாருமே அவங்கவுங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. நீ பண்ணுறது எப்படி தப்பு இல்லையோ அதே மாதிரி மற்றவங்க பண்ணுறதும் தப்பு இல்லை. நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத அப்படின்னு அஞ்சலி சொல்ல, என்னமோ போ அஞ்சலி, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கடுப்பாக இருக்குன்றாரு அவரு. அப்போ கதிர் வெளியே வர ஒரு பார்வை பார்க்குற சரவணன் அப்புறம் வேற என்னன்னு கேட்குறாரு. கதிர் டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்து திண்ணையில் உட்காந்துக்கிறாரு. வேற என்ன நீ தான் சொல்லணுங்கிறாங்க அஞ்சலி. சரி நான் அப்புறமா கூப்பிடட்டுமான்றாரு சரவணன். ஏய் கோவிச்சுக்கிட்டியான்றாங்க அஞ்சலி. சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாரு அவரு. நீ நிறைய யோசிக்கிறேன்னு நினைக்கிற சரவணா, இவ்வளோ யோசிக்கிறதுக்கும் டென்ஷன் ஆகிறதுக்கும் அவசியமே இல்லை அப்படின்னு அஞ்சலி சொல்ல, சரி நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு அவசரமா சொல்லிட்டு காலை கட் பண்றாரு சரவணன். ஏய் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு கட்டான ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சலி. கால் கட் ஆயிருச்சான்னு இன்னொரு தடவை செக் பண்ணிட்டு கதிர்கிட்ட வந்து உட்கார்றாரு சரவணன். கதிர் அண்ணனும் ஒரு பார்வை பார்த்துட்டு, அவங்க மேல இருக்க கோவம் நியாயம் தானேங்கிறாரு. உனக்கு எதிரா அவங்க நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க தான், உன்னால அதை மறக்க முடியல, அதுவும் நியாயம்தான். ஆனா நீயும் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னு, குறிப்பா சொல்லணும்னா அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு கதிர் சொல்ல, கதிரைய கொஞ்சம் முறைப்பா பார்த்துட்டு, இப்ப என்னடா சொல்ல வர்றேங்கிறாரு சரவணன். அவங்க நிறைய விஷயம் யோசிப்பாங்கன்னு, பையனுக்கு தப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டோமே, எல்லாத்துக்கும் நாம தான் காரணம்னு யோசிப்பாங்க. எக்காரணத்தை கொண்டும் பிறக்க போற குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிப்பாங்கல்ல அப்படின்னு கதிர் கேட்க, அதுக்கு நான் கேரண்டிடா, என் பிள்ளைய நான் கஷ்டப்பட விடமாட்டேங்கிறாரு சரவணன். தெரியும்னே, அதே நினைப்போட தான் அவங்களும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத நீ பெரிய விஷயமா எடுத்துக்காதன்னு, கோவப்படாதன்னு. மற்ற இடம் மாதிரி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க கூட வாழ சொல்லியெல்லாம்
உன்னை இவங்க சொல்லவே இல்லை அப்படின்னு கதிர் சொல்ல, சரவணன் தடாலடியா அப்படி சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு பட்டுன்னு சொல்லிடுறாரு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நம்ம வீடு உன் பக்கம் தானே நிக்குது, கூடவே குழந்தைய பத்தியும் யோசிக்குது, அதை நீ புரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு கதிர் கேட்க, சரவணன் மெதுவா ஆமான்னு தலையாட்டுறாரு. யாருக்குமே நடக்காத விஷயம், நடக்க கூடாத விஷயம் உன் லைஃப்ல நடந்தது தான். நாங்கெல்லாம் தான் உன் கூட இருக்கிறோம்ல, பார்த்துக்கலான்னு, நீ ஃப்ரீயா விடுன அப்படின்னு கதிர் சரவணனோட தோல்ல தட்டி கொடுக்குறாரு. அப்போ சக்திவேல் சுனாமி மாதிரி வண்டியை கொண்டு வந்து சரக்குன்னு நிறுத்துறாரு. அவங்க வீட்டுல நிறுத்துறவரு வண்டியை ஸ்டாண்ட் போட்டு இறங்குறாரு. இறங்குனவரு வீட்டை பாக்குறத விட்டு வீட்டுக்குள்ள போறதை விட்டுட்டு கதிரை முறைச்சிக்கிட்டு இருக்க கதிர் பார்த்துட்டு லேசா பார்வையை தாழ்த்திக்கிறாரு. சரவணன் முறைச்சிட்டு இருக்காரு. பயங்கரமா முறைச்சிட்டு பயங்கரமா கோவப்படுறாரு. அவர் ஏண்டா நம்மளை பார்த்து முறைச்சிட்டு இருக்காருன்னு சரவணன் கேட்கிறாரு. முறைக்கிறதுக்கு அவருக்கு என்ன காரணமா வேணும் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க, இன்னொரு தடவை நல்லா அழுத்தம் திருத்தமா முறைச்சிட்டு சக்திவேல் உள்ளர போறாரு. அண்ணே, அவர் போயிட்டாருல, நாம என்ன பேசிட்டு இருந்தோன்னு கதிர் கேக்குறாரு. என்னமோ பேசிக்கிட்டு இருந்தோம், நாம பேசிக்கிட்டு இருந்த கதையெல்லாம் விடு. சரி, உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேக்குறாரு சரவணன். அதெல்லாம் நல்லா போகுதுன்னு அப்படின்னு கதிர் சொல்ல, சரிடான்னு தலையாட்டிட்டு இருக்காரு சரவணன். வேல்ஸ் வீட்டுக்குள்ள முத்துவேல் ஒரு சோஃபால உட்கார்ந்துருக்க, அவங்க பக்கத்துல பாட்டி உட்கார்ந்துருக்காங்க. ஒரு பக்கம் வடிவும் இன்னொரு பக்கம் சுகன்யாவும் நின்றுட்டு இருக்காங்க. அண்ணே, இப்ப பரவாயில்லையா அண்ணே அப்படின்னு பக்கத்து சோஃபால உட்கார்ந்துருக்க பழனி கேக்குறாரு. இப்ப கொஞ்சம் பரவாயில்லடா அப்படின்னு முத்துவேல் சொல்லிட்டு இருக்க, சக்திவேல் கடகடன்னு உள்ளர வர்றாரு. அண்ணே வாண்ணே, ஏன்னே இம்புட்டு நேரம் அப்படின்னு கேட்டுட்டு எழுந்திருக்கிற பழனி சக்திவேல் வந்து உட்கார்ந்ததும் அவரும் உட்கார்றாரு. கொஞ்சம் வேலை இருந்துச்சு அப்படின்னு அவர் எரிச்சலோட சொல்ல, முத்துவேல் பழனின்னு எல்லாரும் அவரையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உள்ளர இருந்து வந்த மாதிரி வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க. வேணாம், வெளியே சாப்பிட்டேங்கிறாரு அவரு. ஏங்க, வெளியே சாப்பிட்றதா இருந்தா சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கும் சேர்த்து தானே வீட்டில் சமைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு மாறி கொஞ்சம் கோவமா கேட்க, ஏய் பெரிய பெரிய விஷயத்தையே சொல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு ஜாடையா ஆரம்பிக்கிறாரு. முத்துவேலுக்கு புரியுது, ஆனா மாரிக்கு புரியல. ஒரு சாப்பாடு அதை வெளியே போய் சாப்பிட்டது உனக்கு குத்தமா போயிருச்சோ அப்படின்னு சக்திவேல் கேட்க, அட போடான்னு சலிப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு முத்துவேல். அது என்ன மாமா, குத்தலா ஒரு பேச்சு அப்படிங்கிற சுகன்யா நைஸா ஓர பார்வையா முத்துவேலை பார்த்துட்டு யாரை சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. நான் யாரை சொல்றேன்றது புரிய வேண்டியவங்களுக்கு புரியுங்கிறாரு சக்திவேல். நீ என்னதான் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது, இன்னும் உனக்கு என் மேல இருக்க கோபம் குறையலையான்னு முத்துவேல் கேக்குறாரு. நீ பயப்படுவேன்னு தான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்ககிட்ட சொல்லல அப்படின்றாரு அவரு. அதெல்லாம் சரிங்கண்ணே, அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா சரியா படலைங்களேண்ணே அப்படின்னு சக்திவேல் சொல்ல, முத்துவேல் என்னடா சொல்றான்னு பாக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தம்பி அப்படின்னு வடிவு கேட்குறாங்க. ஏங்கண்ணே, அந்த 2 ஓடுகாலிங்களும் நம்ம வீட்டுக்கு வந்துச்சாமா அப்படின்னு அவர் கேட்க, திக்குன்னு பார்க்குறாங்க வடிவு. ஆமாம் வந்தாங்க, உடம்பு சரியில்லாதவனை பார்க்கறதுக்கு மகளும் தங்கச்சியும் வந்தாங்க, அதில் என்னடா தப்பு இருக்கு அப்படின்னு பாட்டி கேட்க, பாண்டியனை வெளியே பார்த்து பேசுனீங்களாமே அப்படின்னு சக்திவேல் கேட்க, ஐயோ அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாரு முத்துவேல். அண்ணே, இதெல்லாம் ஒரு விஷயமா? எப்படி இருக்கீங்கன்னு மச்சான் கேட்டிருப்பாரு, நல்லா இருக்கேன்னு அண்ணே சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு பழனி. ஏண்டா, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் 2 குடும்பமும் அடிச்சுக்கிட்டதே, அது கொஞ்சமாச்சும் அப்படின்னு நெத்தியை தொட்டு காமிச்சு இருக்குதாடா உனக்கு அப்படின்னு சக்திவேல் கேட்க, எல்லாரும் சங்கடமா பார்க்குறாங்க. அதுக்காக காலத்துக்கும் அடிச்சுக்கிட்டே கிடக்கணுமா என்ன அப்படின்னு வடிவு கேட்க, உடனே கடகடகடன்னு சிரிக்கிறாரு சக்திவேல். சூப்பருங்க, நீ எப்படிதான் அம்பிட்ட கதையும் நடந்த கதையும் மறந்துடுறீங்களோ தெரியலங்க நீ அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, அவங்களும் சலிப்பா முகத்தை திருப்பிக்கிறாங்க. டேய் இங்க பாரு, உனக்கு யானை மாதிரி ஞாபக சக்தி, எல்லாத்தையும் போட்டு இங்க ஞாபகத்திலேயே வச்சுக்கிட்டு இருப்ப அப்படின்னு அவங்களையும் நெத்தி போட்ட 4 தடவை குத்தி காமிக்கிறாங்க. அப்படின்னு நக்கலா பார்த்துட்டு இருக்காரு அவரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இப்ப எதுக்குடா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பாட்டி கேட்க, ஆத்தா நீ என்ன சொன்னாலும் சரி, அந்த குடும்பம் நமக்கு பகை தான், அதுவும் ஜென்ம பகை, என்னால எதையும் மறக்க முடியாதாத்தா, இங்கேருந்து யார் அங்கே போனாலும் அவங்களும் எனக்கு எதிரி தான் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, எல்லாரும் மறுபடியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதானே அப்படின்னு பழனி சொல்ல, தத் மூடுறா வாய, பெருசாக வந்துட்டான் பேசுறதுக்கு, ஏண்டா கொஞ்சம் கூட வெக்கம் மானம்
சூடு சொரணன்னு எதுவுமே இல்லாம அந்த வீட்டில் எடுப்படி வேலை பார்த்துக்கிட்டு அதான் அந்த ஓடுகாலி முந்தானையை பிடிச்சிக்கிட்டு சுத்திக்கிட்டு கிடந்த பயதானே நீயே அப்படின்னு சக்திவேல் சொல்ல, சூப்பர், நம்ம திட்ட வேண்டியதெல்லாம் இவரே சேர்த்து போட்டு தாக்குறாரு அப்படின்னு ரகசிய சிரிப்போட நிற்கிறாங்க சுகன்யா. உனக்கு எங்க தெரிய போகுது இந்த வெக்கம் மானம் இதெல்லாம் பத்தி? ஊர் ஃபுல்லா எங்களுக்கு மானம் போயிருக்குது, கஷ்டப்பட்டிருக்கிறோம், அதை பற்றியெல்லாம் உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு எப்போவோ நீர்த்து போன சாம்பலுக்கு இப்போ ஊதி ஊதி உயிர் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு சக்திவேல். தம்பி, இப்போ எதுக்கு சம்பந்தம் இல்லாமல் பழசெல்லாம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வடிவு கேட்க, அண்ணே அந்த குடும்பத்தோட கொஞ்சம் குழாவது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சக்திவேல் மூஞ்சிக்கு நேராக சொல்லிட, சங்கடத்தோட உட்கார்ந்துருந்த முத்துவேல், இங்கே பாரு, யாரும் கொஞ்சவும் இல்லை குழாவவும் இல்லை, நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காதுன்றாரு. சக்திவேல் வெடுக்குன்னு முகத்தை திருப்பிக்க, அவர் விட்டால நான் விட மாட்டேன்னு சுகன்யா. சின்ன மாமா சொல்றதுலையும் நியாயம் இருக்குல்ல மாமான்றாங்க, அடுத்து நீ கொடியை பிடிச்சிட்டு வந்துட்டியா அப்படின்னு அவர் முகத்தை திருப்பிக்க, என்ன நியாயம், என்ன பொல்லாத நியாயத்தை கண்டுட்டமா நீ அப்படின்னு வடிவு கேட்குறாங்க. இல்லை, 2 வீட்டுக்கும் அம்பட்டு பகை இருக்கே, திடீர்னு அதெல்லாம் மறந்துட்டு ஒன்று மண்ணா இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சுகன்யா சொல்ல, அது என்ன சுகன்யா நீ அப்படி சொல்ற, நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் தான்றாரு பழனி. மண்ணாங்கட்டி குடும்பம், மூடுறா வாய, யார்கிட்ட போய் என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிற? ஜெய், நம்ம வீட்டுக்கு எடுபடி வேலைக்கு வந்தவன், நம்ம வீட்டில் இருந்து ஒரு பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க மற்றவங்கெல்லாம் சலிப்பாக பார்க்குறாங்க. இவர் இந்த விஷயத்தை இந்த ஜென்மத்தோட கூட விடமாட்டாராட்டிருக்கு. நல்ல ஞாபகத்தில் வச்சு அடுத்த ஜென்மத்திலையும் கேரி ஓவர் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. நம்ம வீட்டுக்கு முன்னாடியே குடி வந்து வருஷ கணக்காக நம்ம நிம்மதியை கெடுத்துட்டு உட்காந்துருக்குறான் அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க மற்றவங்கெல்லாம் சங்கடமாக இருக்க. சுகன்யாவுக்கு ஜாலியாக இருக்கு. அவன் பண்ணினதை அவன் பெத்து வச்சிருக்கானே அவனும் பண்ணியிருக்கான். 2வது ஓடுகாலி, எப்படிடா இதெல்லாம் மறந்துட்டு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க வடிவு ரொம்பவே சங்கடத்தோடு பார்க்குறாங்க. பொழுதுனைக்கு பெத்த பிள்ளைய ஓடுகாலின்னா கஷ்டமா இருக்கும் இல்லையா? மாரியும் ரொம்ப சங்கடமாக தான் நின்றுட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தை கூட நாம கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கணுமா? கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை உனக்கு இதை சொல்றதுக்கு? என்னாலெல்லாம் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு அவரு பழனியை முறைச்சிட்டு இருக்க, டேய், ஒருத்தன் உடம்பு சரியில்லாம உட்கார்ந்துட்டு இருக்கப்ப அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம சண்டைக்கு நின்றுட்டு இருக்கிற அப்படின்றாங்க பாட்டி. ஆத்தா, நான் யார்கிட்டையும் சண்டைக்கும் போகல, சண்டை இழுக்கவும் இல்லை ஆத்தா. இந்த சக்திவேல் மனசுல பட்டதை பேசுவான், நான் நியாயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன், இதுல என்ன ஆத்தா தப்பு இருக்குது அப்படின்னு சக்திவேல் கேட்க, எல்லா நியாயத்தையும் அப்புறமா பேசிக்கலாம், நீ எழுந்திருச்சு முதல்ல உள்ளர போங்கிறாங்க பாட்டி. ஆத்தா, இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வர்றேன்னு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, ஏய், வாயை மூடிட்டு எழுந்திருச்சு உள்ளர போடா, உள்ளர போ அப்படின்னு பாட்டி கத்த, ஆத்தா அப்படின்னு மறுபடியும் அவர் விடாம சொல்ல, அவனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குல்ல, அவங்க அவனை பார்க்க வந்திருக்காங்க, சும்மா அதையே பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிற, முதல்ல எழுந்திருச்சு போடா, முறைக்காத போ உள்ள அப்படின்னு பாட்டி திட்ட. அப்படின்னு வேகமா எழுந்திருக்கிறவரு டீப்பாய் மேல இருந்த மொபைல கையை வெடுக்குன்னு எடுத்துக்கிட்டு எக்கேடோ கெட்டு தொலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடி ஏறுறாரு. எப்படி போறான் பாரு, இவன் தான் வந்து காப்பாத்துற மாதிரி. ஏண்டி இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு மாறிக்கிட்ட கேட்க, அவங்க பாவம் என்ன சொல்லுவாங்க, அவர் பண்றது கோவமா இருந்தாலும் அவரை பத்தி இவங்க இப்படி பேசுறது அவங்களுக்கு சங்கடமாவும் இருக்கு. அவங்க பாட்டுக்கு அங்க இருந்து திரும்பி போக, இவ ஒரு பொம்மை, எதையும் சரியா வாயை திறந்து பேசவே மாட்டா. ஐய, ஏன் தான் இவனுக்கு மட்டும் இப்படி கோவம் வருதுன்னே தெரியல அப்படின்னு பாட்டி சலிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி. அத்தை, அவர் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல அப்படின்னு போனவருக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சுகன்யா. என்ன அவர் இடம், கொள்ளாத இடம் அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்க. ஏன் சுகன்யா, நீ வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா, தேவையில்லாம எதுக்கு பேசுற அப்படின்ற மாதிரி பழனி பாக்குறாரு. இங்க என்ன, யாருமே அனுபவிக்காத கஷ்டத்தை அவன் அனுபவிச்சுட்டான். சும்மா எல்லாத்துக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டே இருக்கிறது சரியான லூசு பையன் அப்படின்ற பாட்டி. முத்து, அவன் சரியான லூசு பையன், அவன் பேசுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத அப்படின்னு பாட்டி சொல்ல, சரிமான்றார் அவரு. ஆமாண்ணே, விடுங்க, நீங்களும் வருஷக்கணக்கா ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க, இப்பதானே உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சிருக்கு, நிம்மதியா இருங்களேங்கிறாரு பழனி.
அவர் பழனியவே பார்த்துட்டு இருக்க, யார் பேசுறது என் காதுலயே போட்டுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்ல, அப்படி தாண்டா என் வாழ்க்கை இப்போ ஆரம்பிச்சிருக்குன்ற மாதிரி லைட்டாக சிரிக்கிறார் அவரு. ஆனாலும் அவர் மனசு நிறைய வேதனையும் சங்கடமும் அப்பட்டமா தெரிய அதை பார்க்குற வடிவம் ரொம்பவே கவலைப்படுறாங்க. அந்த வீட்டோட இவர் கொஞ்சம் கொலாவுவாராமா, அதை யாரும் கேட்கக்கூடாதாமா, கேட்டா அவர் சண்டைக்காரராமா. பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முத்துவேல ஒரு பார்வை பார்க்குறாங்க சுகன்யா. உதட்டில் ஒரு சமாளிப்பு சிரிப்பும் கண்கள் நிறைய வேதனையுமா. இனிமேலும் இப்படி இருக்கவே முடியாது, அடுத்து ஏதாவது யோசிச்சு தான் ஆகணும், முடிவு பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறாரு முத்துவேல். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைய எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.